வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று மாலை முதலே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறதா சொல்லப்படுது. மழை பொழிவு குறித்து வானிலை ஆய்வு மையம் என்னவெல்லாம் சொல்லியிருக்கு? தென்கிழக்கு வங்கக்கடலில் சென்னையிலிருந்து 1010 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று மாலையோ அல்லது மதியமோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று மாலையிலிருந்து 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. இதனால தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் மற்றும் காரைக்கால், புதுவை பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மற்றும் நாகை, காரைக்கால் போன்ற பகுதிகளிலும் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. இதன் காரணமாக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறுவதன் காரணமாக தரைக்காற்று 45 கிலோமீட்டரிலிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், இன்று மாலையிலிருந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பாம்பன், காரைக்கால், கடலூர் போன்ற துறைமுகங்களில் இன்று தற்போது 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. மணிமாறன். ரகுவரன், வானிலை ஆய்வு மையம் சார்பாக தமிழகம், புதுச்சேரியில் உள்ள செயலர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கு? அதாவது இது போன்ற புயல் எச்சரிக்கையோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஏற்படும் பொழுது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையானது அனுப்பப்படும் வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாக. அது அவ்வாறு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாகவும் கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநிலங்களை சார்ந்த முதன்மை செயலாளர்களுக்கு விளக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகள் அதிகமாக மழை பெய்யக்கூடும், எந்தெந்த பகுதிகள் பாதிக்க கூடும் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை கடலூர், புதுவை மற்றும் இந்த சென்னை போன்ற பகுதிகளில், அதாவது தமிழக கடலோர பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிமாறன். ரகுவரன், இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு? அதாவது இன்றுதான் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னையிலிருந்து தென்கிழக்கு பகுதியில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. இன்று மதியமோ அல்லது இன்று மாலையோ தான் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதனால கடல் காற்று அதிகமாக வீசக்கூடும் மற்றும் கடல் அலை ஆக்ரோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால இன்று மாலையிலிருந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம். மேலும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்திருக்கக்கூடிய மீனவர்கள் இன்று மதியத்திற்குள் திரும்பி வர வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இப்பொழுது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் பகுதி. இங்கு கரையோரத்தில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே மீன் பிடிக்க சென்று கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா ஆழ்கடலுக்கு இன்று மாலையிலிருந்து தான் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில எந்த பிரச்சனையும் இல்லை. மணிமாறன்.